வாக்குப்பதிவு குறைந்தது குறித்து கவலை தெரிவித்துள்ள தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை தொடர் விடுமுறை நாட்களில் வாக்குப்பதிவு நடத்தக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஆணையத்திற்கு இன்னொரு வேண்டுகோள், வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க. எல்லாரும் மனித இயல்பு தான், கூட 2 நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது. இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது. அதனால் நான் ஏற்கனவே ஒரு முறை தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக இருக்கும்போதே நான் பேசினேன். வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் ஃபிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு. ஏன்னா திங்கக்கிழமைனா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, வெள்ளிக்கிழமைனா வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் நடுவில் புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 100% வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள், கோடிக்கணக்கில் அதற்கு செலவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது. இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் இப்போ நம்ம வாக்களிக்கணும் 100%ன்னு விளம்பரம் செய்கிறோம். ஆனால் மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்லை, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், இங்கே உயிர் இருக்கிறது பெயர் இல்லைன்னு சொன்னால் குடும்பத்தில் 2 பேர் இருக்குது, ஒருத்தர் பேர் இல்லை. கவுன்சிலர் எலெக்ஷனில் நாங்கள் வாக்களித்தோம் 6 மாதத்துக்கு முன்னால், இப்போ எங்கள் பெயர் நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆக அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது. ஆனால் அதில் வலியுடையது என்னன்னா, நான் வாக்குச்சாவடிக்கு போய் என் கார்டு இருக்குது, அடையாள அட்டை இருக்குது, ஆனால் என்னால் ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வலியான விஷயம். இன்னொன்று, இந்த டெண்டர் ஓட்டு பற்றி கூட பல இடங்களில் தெரியல. சேலஞ்சு ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நமக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்மகிட்ட பட்டியலில் இருந்ததுன்னா 49A வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறைகளை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும். ஆனாலும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருவிழாவை சரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். அங்கெங்கே ஒரு பிரச்சனைகள், அதற்கும் நாம் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் சுமூகமாக எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வந்தால், அது வாக்குச்சீட்டில் இருப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கு வாக்குரிமை மறுப்பதாக இருக்கட்டும், உடனே நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.